ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாதிரி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சூர்யாவும் பூங்குன்றனும் கோயிலுக்கு வராங்க. அப்போ சாஸ்திரியை பார்க்குறவங்க உன்னை சாஸ்திரிகிட்ட வந்து நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி விசாரிக்கவும், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, அடுத்து சரி மாறி குழந்தைங்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க சாஸ்திரி. அப்புறமா தாரா எப்படி இருக்காங்கன்னு கேட்கும்போது, இப்போ சூர்யா வந்து தாரா இறந்து போன விஷயத்த சொல்கிறாங்க. இது கேட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே சூர்யாவுக்கு வந்து போலீஸ்காரங்க ஃபோன் பண்ணவும், உடனே வந்து எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு சூர்யாவும் பூங்குன்றனும் அங்கேருந்து சாஸ்திரி கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்து சாஸ்திரி நினைக்கிறாங்க, அதான் தாரா வந்து இறந்து போயிட்டாங்களா, இப்போ வந்து நம்ம உண்மையை சொல்லிடலாமா, குழந்தைய பற்றின உண்மையை, மாரிக்கிட்ட இருக்கிறது மாரியோட குழந்தை தான் உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சரி, ஆனாலும் நம்ம சாமி கிட்ட வந்து பூ போட்டு உத்தரவு கேட்கலான்னு சொல்லிட்டு அவங்க உத்தரவு கேட்கவும் சாமியும் உத்தரவு கொடுத்துருந்தாங்க. உடனே சாஸ்திரி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம மாரியை பார்த்து உண்மையை சொல்லிடலாம், மாரிக்கிட்ட இருக்கிறதா மாரியோட குழந்தை அப்படின்னு உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சாஸ்திரி வந்து கிளம்புறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சூர்யா வந்து அங்கே ஸ்டேஷனுக்கு வரும். அப்போ உத்தரா பற்றின உண்மை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சூர்யாவும் பூங்குன்றனும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அவங்க வந்து காசில இருந்து தான் அங்கே வந்திருக்காங்க அப்படிங்கவும், உடனே வந்து அவங்க மாயாவை பற்றின எல்லா விஷயத்தையும் சூர்யா சொல்லவும், அப்போ இவங்க ரெண்டோருக்குள்ளே ஏதோ தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு போலீஸ்காரங்க நினைக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா சரின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. பூங்குன்றன் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, அந்த மாயா தானே தாரா, ஆனால் இதை வந்து நம்ம சூர்யா கிட்ட சொன்னாலும் நம்ப போகிறது கிடையாது. அந்த தாரா தான் மித்ராவை அங்கே அழைச்சிட்டு வந்து ஏதோ திட்டத்தை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பூங்குன்றன் நினைக்கிறாங்க. அப்போ சூர்யா கிட்ட வந்து சொல்கிறாங்க, சூர்யா நான் ஒரு உண்மையை சொல்லுவேன், ஆனால் நீங்கள் என்ன தப்பாக நினைக்கக்கூடாது அப்படிங்கும்போது சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா மாயா தான் உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு, உண்மையிலே சொல்ல போனாக்கி மாயா தான் தாரா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படிங்கவும், உடனே பூங்குன்றனை போட்டு சூர்யா வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே பாருங்கள், திரும்ப திரும்ப இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்காதீங்க, நான் என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து நம்ப மாட்டேங்கிறீங்களே, தாரா வந்து வேற மாயா வேற, தாரா அம்மா வந்து அவங்க கதை முடிஞ்சது நம்ம கண்ணாலே பார்த்தோம், அவங்களுக்கு என்ன நடந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதனால நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான் சொல்லிக்கிட்டு என்னை போட்டு குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறாதீங்க, நீங்கள் அந்த கோணத்தில் போகாதீங்க, தயவுசெய்து திரும்ப திரும்ப இதை சொல்லி என்கிட்ட வந்து உங்களுடைய வெறுப்பை சம்பாதிக்காதீங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ பூங்குன்றனும் சரி சூர்யா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, சரி நம்ம அடுத்தது என்ன நடக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அடுத்து எங்கே பார்த்தோம்னா வந்து மித்ரா வந்து அவங்க மாரியோட வீட்டுக்கு வராங்க. சக்தி ஏதோ வந்து மாரிக்கு இருக்குது, மாரிக்கு கடவுள் சக்தி மட்டும் இல்லாமல் வேற ஒரு சக்தியும் வீட்டில் இருக்குது, அது எங்கே இருக்குன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து வீட்டுக்கு வராங்க. அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் பார்த்தோம்னா தாரா வந்து எல்லாரையும் வெளியே அனுப்பியிருந்தாங்க, ஏதோ ஒன்று சொல்லி வெளியே அனுப்பிடவும், அதுக்கப்புறம் மித்ரா வந்து பார்க்குறாங்க, இந்த இடத்துல தான் ஏதோ சக்தி இருக்குது, ஆனால் அது எந்த இடத்துலையும் என்னால் சொல்ல முடியல, வாங்க நம்ம வீட்டுக்கு போய் அங்கே போய் நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படிங்கவும், உடனே எல்லாருமே கிளம்பி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, மித்ராவோட வீட்டுக்கு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாஸ்திரி வந்து அவங்க மாரியோட வீட்டுக்கு வராங்க. அப்போ அங்கே யாருமே இல்லாதனால என்னது ஒருத்தருமே காணலையே, எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி நம்ம உண்மையை சொல்லலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நம்ம வந்து அம்மன் கிட்ட உத்தரவு கேட்டோம், அம்மனும் உத்தரவு கொடுத்துட்டாங்க, ஆனால் மாரிக்கிட்ட அந்த உண்மையை சொல்கிறதுக்காக வரும்போது மாரியை காணலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாஸ்திரி வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா சாஸ்திரி வந்து மாரிக்கிட்ட உண்மையை சொல்லுவாங்க, இல்லைன்னா மாரி வந்து அவங்க வெளியே போயிருக்கிறாங்க, அவங்க வர்றதுக்கு முன்னாடியே வந்து தாரா வந்துட்டாக்கி கண்டிப்பாக சாஸ்திரியை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைவாங்க. அப்போ சங்கரபாண்டி சொல்லுவாங்க, என்னக்கா திடீர்னு இவர் வந்திருக்கிறாரு, இப்போ இவரை மட்டும் மாறி பார்த்துட்டாக்கி என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது, அதுதானே எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேக்கு, இப்போ இவர் எதுக்காக வந்தாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சாஸ்திரி வந்து அவங்க பார்க்குறாங்க, நீங்கள் தான் சூர்யா சொன்ன மாயா அம்மாவான்னு சொல்லி கேட்கும்போது, ஓஹோ சூர்யாவை இவர் சந்திச்சிருக்கிறாரு, அதனால தான் வந்து இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆமாம் நான் தான் மாயா அம்மா அப்படிங்கிறாங்க. அப்படியே அச்சாசெல்லாம் நீங்கள் தாரா அம்மா மாதிரிக்கே இருந்துட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கும்போது, நீங்கள் யார், நீங்கள் எதுக்காக அங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே சாஸ்திரி நினைக்கிறாங்க, இவங்ககிட்ட நம்ம உண்மை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி குழப்பத்தோடு இருக்கிறாங்க. அப்போ அவங்க முகத்தை பார்த்ததுமே தாரா கண்டுபிடிச்சிருந்தாங்க, இவர் வந்து குழந்தைய பற்றின ஏதோ உண்மை சொல்கிறதுக்காக தான் மாரிக்கிட்ட வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஓரளவுக்கு வந்து அவங்க தாரா வந்து கெஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து உடனே இவர் மாரியை பார்க்க விடாமல் தடுத்து நிறுத்தணுமே, மாறி இந்த வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயும் இவர் எப்படியாவது இங்கேருந்து நம்ம அனுப்பி விட்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தாரா வந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க. சரி சாமி, நீங்கள் வந்த நேரத்தில் மாரியை காணலை, மாரி வந்து வெளியே போயிருக்கிறா, வர எப்படி ரொம்ப லேட் ஆகும் போலுக்கு, நீங்கள் கிளம்புங்க, நீங்கள் வந்த விஷயத்த நான் மாரிக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து சாஸ்திரி இல்லை நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நான் மாரிக்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேச வேண்டியது இருக்குது, அதை நான் சொல்லிட்டு தான் போவேன் அப்படின்னு சாஸ்திரி உட்காந்துருக்கோம். அப்போ சங்கரபாண்டி வந்து அவங்க தாரா கிட்ட சொல்லுவாங்க, என்னக்கா இவர் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி உட்காந்துருக்கிறாரு, இப்போ இவர் மட்டும் மாரியை பார்த்துட்டாருன்னா ஒருவேளை குழந்தை விஷயத்த சொல்லிடக்கூடாது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கும்போது, அதுதானே எனக்கு ஒன்றும் புரியல,
இவர் எப்படியாவது நம்ம அனுப்பிவிடலான்னு பார்த்தாக்கி இவர் போக மாட்டேன்னு சொல்லிலாம் உட்காந்துருக்காரு. அந்த மாரியும் ஹாசினியும் வேற கடைக்கு போயிருக்கிறாங்க. அவங்க சீக்கிரத்தில் வந்துடக்கூடாது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தாரா வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாஸ்திரி வந்து மாரியை பார்த்து உங்ககிட்ட இருக்குது உன்னுடைய குழந்தை தான் அப்படின்னு சொல்லுவாங்களா, அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம்.